கர்த்தருடைய வார்த்தை. இஸ்ரவேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்துக்கொண்டு புறப்பட்டு பெயர்சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி, யாக்கோபே, யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம். அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன். நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். கானான் தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிருக்கிறது. யாக்கோபும் அவருடைய குடும்பத்தாரும் எபிரோனிலே தங்கி இருக்கிறார்கள். யோசேப்பு யாக்கோபையும் அவருடைய குடும்பத்தாரையும் எகிப்து தேசத்திற்கு வருமாறு அழைக்கிறார். யாக்கோபு தன் குமாரன் யோசேப்பின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு எகிப்து தேசத்திற்கு பிரயாணம் பண்ண ஆயத்தமாகிறார். யாக்கோபு எகிப்து தேசத்திற்கு போகும் முன்பாக பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போகிறார். யாக்கோபு இங்கே தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிடுகிறார். யாக்கோபு இப்போது மம்ரேயில் இருக்கிறார். பெயர்சபா மம்ரேயிலிருந்து 25 மைல் தூரத்தில் உள்ளது. இந்த வசனத்தில் தேவனை பற்றி சொல்லப்படும் போது அவர் ஆபிரகாமின் தேவன் என்று கூறப்படாமல் ஈசாக்கின் தேவன் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஈசாக்கு தன் குமாரனாகிய யாக்கோபிற்கு மெய்யான தேவனை பற்றி கற்றுக் கொடுத்தார். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமானார். தேவன் 8ஆம் முறையாக யாக்கோபிற்கு தரிசனமான சம்பவம். ஆபிரகாம் இந்த ஸ்தலத்தில் தேவனை சந்தித்தார். ஆபிரகாம் பெயர்சபாவிலே ஒரு தோப்பை உண்டாக்கி சதா காலமும் உள்ள தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை அவ்விடத்தில் தொழுது கொண்டார். ஆதியாகமம் 21:33. யாக்கோபின் தகப்பனாகிய ஈசாக்கும் பெயர்சபாவிலே தேவனை தொழுது கொண்டார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். ஆதியாகமம் 26:25. யாக்கோபு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பார்க்கும்போது அவரை ஈசாக்குடைய தேவனாக பார்க்கிறார். கர்த்தர் ஈசாக்கோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அவர் தேவனை உடன்படிக்கையின் தேவனாக பார்க்கிறார். யாக்கோபு பெயர்சபாவிலே தேவனுக்கு பலியிடுகிறார். யாக்கோபின் ஜீவியத்திலே ஆசீர்வாதமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. யாக்கோபுக்கு முதிர் வயதாக இருந்தாலும் அவர் எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் அவருடைய ஜீவியத்திலே இப்போது நடைபெறுகிறது. யாக்கோபு தன் குமாரன் யோசேப்பு உயிரோடு இருக்கிறார் என்னும் நல்ல செய்தியை கேள்விப்பட்டிருக்கிறார். தேவன் தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் செய்த நன்மைகளையெல்லாம் நினைவு கூறும் வண்ணமாக யாக்கோபு தேவனுக்கு பலி செலுத்துகிறார். யாக்கோபு இப்போது கானான் தேசத்தில் இருந்து எகிப்து தேசத்திற்கு புறப்பட்டு போகிறார். அவர் அந்நிய தேசத்திற்கு பிரயாணமாய் போகும்போது தேவனுடைய பிரசன்னம் அவரோடு கூட இருக்க வேண்டும். தேவன் யாக்கோபோடு கூட வந்தால்தான் அவருக்கு பிரயாணத்தில் ஆசீர்வாதம் கிடைக்கும். தேவனுடைய பரிசுத்தமான பிரசன்னம் தன்னுடைய பிரயாணத்தில் தன்னோடு கூட வர வேண்டும் என்று விரும்பி அவர் தேவனுக்கு பலியிடுகிறார். யாக்கோபு தேவனுடைய வார்த்தையை கேட்க விரும்புகிறார். எகிப்து தேசத்திற்கு அவர் போகும் பிரயாணத்தை குறித்து கர்த்தரிடத்தில் விசாரிக்க விரும்புகிறார். புற ஜாதியார் பலி செலுத்தி தங்கள் தெய்வங்களிடத்தில் தங்கள் காரியங்களை குறித்து விசாரிப்பது வழக்கம். ஒருவேளை யாக்கோபு புறஜாதியாரின் பழக்க வழக்கங்களை பின்பற்றி தேவனுக்கு பலி செலுத்தி தேவனிடத்தில் தன்னுடைய காரியங்களை குறித்து விசாரித்திருக்கலாம். தேவனுடைய அனுமதி இல்லாமல் யாக்கோபு கானான் தேசத்தை விட்டு எகிப்து தேசத்திற்கு புறப்பட ஆயத்தமாய் இல்லை. கர்த்தர் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் யாக்கோபு எகிப்து தேசத்திற்கு போக மாட்டார். கானான் தேசத்தில் பஞ்சம் கொடியதாய் இருந்தாலும் யாக்கோபு தன் குடும்பத்தாரோடு கானான் தேசத்திலேயே இருந்து விடுவார். தேவன் இஸ்ரவேலை சந்திக்கிறார். யாக்கோபுக்கு இஸ்ரவேல் என்னும் மறுபெயரும் உள்ளது. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகிறார். நாம் தேவனிடத்தில் கருத்தாய் ஜெபம் பண்ணினால் அவர் நம்மையும் சந்திப்பார். நாம் தேவனுடைய சமூகத்தில் எப்படி பேச வேண்டுமோ அப்படி பேசினால் அவரும் நம்மோடு கூட பேசுவார். அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாகி யாக்கோபே, யாக்கோபே என்று கூப்பிடுகிறார். யாக்கோபு இதோ அடியேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது தேவன், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன். நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம்.
அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார். தேவன் தம்மை ஈசாக்கின் தேவன் என்று அழைத்துக் கொள்கிறார். தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு இஸ்ரவேல் பலியிடுகிறார். தேவன் யாக்கோபுக்கு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லுகிறார். தான் எகிப்து தேசத்திற்கு போவது தேவனுடைய சித்தமா அல்லது அது தேவனுடைய சித்தம் இல்லையா என்பது யாக்கோபுக்கு இதுவரையிலும் தெரியவில்லை. தேவனோ யாக்கோபை நோக்கி, நீ எகிப்து தேசத்திற்கு போக பயப்பட வேண்டாம் என்று ஆறுதலாக சொல்லுகிறார். எகிப்து தேசத்திற்கு போக ஈசாக்கிற்கு தடை பண்ணப்பட்டிருந்தது. ஆதியாகமம் 15, 13, 14 ஆகிய வசனங்களில் கூறப்பட்டிருக்கும் தீர்க்க தரிசனத்தின் மீதமுள்ள பகுதி நிறைவேற வேண்டிய காலம் இப்போது வந்திருக்கிறது. ஆகையினால் இஸ்ரவேல் எகிப்துக்கு போவதற்கு அனுமதி கிடைக்கிறது. அந்நிய தேசத்தில் ஏராளமான ஜனங்களையும் கால்நடைகளையும் எப்படி அழைத்துச் சென்று அங்கு தங்க வைப்பது என்னும் சந்தேகமும் பயமும் யாக்கோபின் மனதில் இருக்கிறது. ஆகையினால் தேவன் யாக்கோபிற்கு தரிசனமாகி எகிப்திற்கு போக பயப்பட வேண்டாம் என்று கூறுகிறார். தன்னுடைய சந்ததியார் எகிப்து தேசத்தில் ஒடுக்கப்படுவார்கள் என்பது இஸ்ரவேலுக்கு தெரியும். உடன்படிக்கையின் பிரகாரம் இஸ்ரவேல் சந்ததியார் எகிப்தில் வந்து தங்க வேண்டும். இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் யாக்கோபு தேவனிடமிருந்து ஒரு நிச்சயமான செய்தியை எதிர்பார்க்கிறார். நாமும் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக வரும்போது யாக்கோபை போல பயபக்தியோடு வர வேண்டும். நாம் கர்த்தருடைய சமூகத்திலே பயத்தோடும் நடுக்கத்தோடும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். யாக்கோபு எகிப்து தேசத்திற்கு பிரயாணம் பண்ண ஆயத்தமாய் இருக்கிறார். பிரயாணத்தை குறித்து அவருடைய மனதிலே பலவிதமான சிந்தனைகள் உண்டாயிற்று. யாக்கோபு இப்போது வயது முதிர்ந்தவராய் இருக்கிறார். கானான் தேசத்திலிருந்து எகிப்து தேசத்திற்கு நீண்ட தூரம் பிரயாணம் பண்ண வேண்டும். எகிப்து தேசம் விக்கிரக ஆராதனை மிகுந்த தேசம். தன்னுடைய குமாரர்கள் எகிப்து தேசத்திற்கு போனால் அங்கே அவர்கள் எகிப்தியரின் விக்கிரக ஆராதனையை பின்பற்றுவார்களோ என்னும் பயம் யாக்கோபின் மனதில் உண்டாயிற்று. யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனை தொழுது கொண்டு அவருக்கு பலி செலுத்துகிறார். தன்னுடைய பிள்ளைகள் தங்கள் முற்பிதாக்களின் தேவனை மறந்துவிட்டு எகிப்தியரின் விக்கிரகங்களை பின்பற்றி போய் விடுவார்களோ என்னும் பயமும் யாக்கோபின் மனதில் உண்டாயிற்று. கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற செழிப்பான தேசம். அந்த தேசத்தில் இப்போது பஞ்சம் கொடிதாய் இருக்கிறது. ஆனாலும் கானான் தேசமே கர்த்தர் இஸ்ரவேலருக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிற தேசம். எகிப்து தேசம் நைல் நதி ஓடுகிற செழிப்பான தேசம். ஆனாலும் அது இஸ்ரவேலருக்கு அந்நிய தேசம். தன்னுடைய குமாரர் எகிப்து தேசத்தின் அழகிலும் ஆடம்பரத்திலும் மயங்கி வாக்குத்தத்த தேசமாகிய கானான் தேசத்தை மறந்து விடுவார்களோ என்னும் பயமும் யாக்கோபின் மனதில் உண்டாயிற்று. தேவனோ யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். எகிப்து தேசத்திலே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று தேவன் யாக்கோபுக்கு சொல்லுகிறார். யாக்கோபு எகிப்து தேசத்திற்கு போனாலும் தேவனுடைய பிரசன்னம் அவரோடு கூட போகும். நான் உன்னுடனே எகிப்துக்கு வருவேன் என்று தேவன் யாக்கோபுக்கு வாக்கு பண்ணுகிறார். எகிப்து தேசத்திலே யாக்கோபோ அல்லது அவருடைய குடும்பத்தாரோ காணாமல் போய்விட மாட்டார்கள். யாக்கோபு எகிப்து தேசத்தில் மரித்தாலும் அவர் கானான் தேசத்திலே அடக்கம் பண்ணப்படுவார். கர்த்தர் யாக்கோபை நோக்கி, நான் உன்னை திரும்பவும் வரப்பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். யாக்கோபு எகிப்து தேசத்திலே மரித்து போனார். ஆனாலும் அவருடைய சரீரம் கானான் தேசத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கே அடக்கம் பண்ணப்படுகிறது. இஸ்ரவேலின் சந்ததியார் கானான் தேசத்திலே குடியேறுகிறார்கள். கர்த்தர் வாக்கு மாறாதவராய் இருக்கிறார். யாக்கோபை போல நம்முடைய ஜீவியத்தில் நாமும் வேதனையான பள்ளத்தாக்குகளில் இருக்கலாம். நம்முடைய வருங்காலம் எப்படி இருக்குமோ என்னும் நிச்சயம் இல்லாதவர்களாய் நாம் தவிக்கலாம். ஆனாலும் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார். நாம் கர்த்தருடைய சித்தத்தின் பிரகாரமும் அவருடைய வழிநடத்துதலின் பிரகாரமும் நாம் எங்கே போனாலும் அங்கே தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் நம்மோடு கூட வரும். நாம் ஆராதிக்கிற தேவன் நாம் போக வேண்டிய இலக்குக்கு நம்மை கரம் பிடித்து வழிநடத்துவார். நாம் மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நம்முடைய தேவன் அங்கேயும் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை மரண பள்ளத்தாக்கிலிருந்து மேலான மகிமைக்கு அழைத்துச் செல்வார். யாக்கோபு தேவனுக்கு பலி செலுத்தி அவரை தொழுது கொள்கிறார். தன்னுடைய போக்கிலும் வரத்திலும் தேவன் தன்னோடு கூட இருப்பார் என்னும் நம்பிக்கை அவருடைய மனதில் இருக்கிறது. ஆகையினால் யாக்கோபின் ஜீவியமும் மரணமும் அவருக்கு ஆறுதலாய் இருக்கிறது. யோசேப்பு தன் கையால்
உன் கண்ணை மூடுவான் என்று தேவன் யாக்கோபுக்கு சொல்லுகிறார். இது யாக்கோபுக்கு ஆறுதலான வார்த்தையாய் இருக்கிறது. யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்னும் வாக்கியத்திற்கு மரணத்தின் போது சமாதானமாக மரணமடைவாய், நீ மரித்த பின்பு உன் பிள்ளை உன் கண்களை மூடும் என்று பொருள். கிழக்கு தேசத்தில் ஒருவர் மரித்த பின்பு அவருடைய நெருங்கிய உறவினர்கள் அவருடைய கண்களை மூடுவது வழக்கம். தன்னுடைய குமாரன் தன் கண்களை மூடுவான் என்னும் வாக்குத்தத்தம் யாக்கோபிற்கு ஆறுதலாக இருக்கிறது.